நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம தமிழகத்துல பொங்கல், தைத்திருநாள கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சில முக்கியமான முடிவுகள எடுத்திருக்காங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு, டோக்கன் விநியோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்ளோ பணம் அப்படின்ற முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த பொங்கல், தைத்திருநாள முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் அப்படின்றது கிடைக்க போகுது. பொங்கல் பரிசு தொகுப்புல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இது கூடவே மற்ற முந்திரி, பருப்பு இந்த மாதிரியான பொருட்களும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இலவச வேட்டி சேலைகள் அப்படின்றதும் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப தமிழக அரசு நேற்று என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களான என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், அத்தியோதயா கார்டுகள் இவங்க அனைவருக்குமே ரூபாய் 3000 ரொக்க பணமானதும் வழங்கப்படும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் வந்திருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. அதாவது எங்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணமானது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கலாம், அது சிஸ்டம்ல ஆக்டிவா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூபாய் 3000 பிளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இந்த ரொக்க பணமானது எப்போ வழங்கப்படும், இதற்கான டோக்கன் விநியோகம் எப்படி கொடுக்குவாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி, சேலை மற்றும் ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தை இப்ப முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்க வைக்க இருக்காரு. ஸோ அதை முடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதி வரையும் ரேஷன் கடைகள்ல நீங்க போயிட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு, ரொக்க பணம் அனைத்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரையும் 200 டோக்கன்களும், மத்தியானத்துல இருந்து ஈவினிங் வரையும் 200 டோக்கன்களும் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடுகளா போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யாருமே ஊரை விட்டு வெளியே போகாம டோக்கனை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேட்ல என்ன டைமிங்ல கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த டைமிங்க்கு நீங்க போயிட்டு இந்த பொருட்கள் அனைத்துமே பெற்றுக்கலாம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே மகளிர் உரிமை தொகையானது மாதமே 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னதாகவே வரவு வைக்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டபுள் ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கும் ஷேரும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.